ஞானானந்தமயம் தெய்வம் நிர்மலஸ்படிகாகிருதம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகே. நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோகே ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். வார பலன் 9/12/2024 15/12/2024 வரை உண்டான வாரத்திற்கு மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன பலன்கள்னு பார்க்கலாம். அதற்கு முன்னாடி இந்த வாரத்தில் வரக்கூடிய கோல்சாரம் என்ன, இந்த வாரத்தில் இருக்கக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன, இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம் அப்படின்னு ஒன்றொன்னா வருஷப்படுத்தி மேஷம் முதல் மீனம் வரை பார்க்கலாம். இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் அப்படின்னு பார்த்தாலேயானால் காலபுருஷ தத்துவத்தின் 2வது ராசியான ரிஷபத்தில் குரு வக்கரகதியில், கடகத்தில் செவ்வாய் வக்கரகதியில், நீச்சம் பெற்ற செவ்வாய் வக்கரமடைஞ்சிருக்கார். கன்னியில் கேதுவும், விருச்சிகத்தில் புதன் சூரியன், மகரத்தில் சுக்கிரன், கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு. இந்த வாரத்தில் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திரன், அதாவது தினக்கோள் அப்படின்னு சொல்லக்கூடிய சந்திரன் பூரட்டாதி நட்சத்திரம், அதாவது கும்பராசியிலிருந்து மிருகசீரிஷ நட்சத்திரம் மிதுன ராசி வரலும் போகிறார். அதனால் இந்த வாரத்தில் பார்த்தாலேயானால் கடகம், சிம்மம், கன்னி, துலாம் இந்த 5 ராசிக்காரர்களுக்கும், அதாவது கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம் வரலும் இந்த 5 ராசிக்காரர்களுக்கும் சந்திராஷ்டம காலம் வரும். அதனால் பார்த்தாலேயானால் சந்திராஷ்டமம் 5 ராசிக்காரர்களுக்கு. சந்திராஷ்டமம்னா உங்களுடைய பிறந்த ராசியிலிருந்து 8வது ராசிக்கு சந்திர பகவான் போகக்கூடிய காலகட்டம், மறைந்து இருக்கக்கூடிய காலகட்டம். சந்திரனை மதிகாரகன்னு சொல்கிறோம். மதிகாரகன் மறைந்து இருக்கக்கூடிய காலகட்டத்தில் தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும். அதனால் புதிய முயற்சிகளை கொஞ்சம் தள்ளி வைக்கிறது நல்லது. யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடுறது, அந்த மாதிரியான விஷயங்களும் போட்டி வீட்டிலெல்லாம் போய் ஈடுபடுறது, இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் தவிர்க்கிறது ரொம்பவுமே நல்லது. வெளிநாட்டு பிரயாணம் அந்த மாதிரியான விஷயங்கள் ஏதாவது ஒரு முயற்சிக்குன்னு போகிறது தவிர்க்கிறது நல்லது. ஒருவேளை நீங்கள் கண்டிப்பாக இந்த பிரயாணத்தை எடுத்தே ஆகணும், இல்லை இந்த முயற்சியை செஞ்சே ஆகணும், இல்லை அன்றைக்கி ஒரு விஷயத்தை பண்ணியே ஆகணுன்ற கட்டாயத்தில் இருந்தேன்னா சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அருகில் இருக்கக்கூடிய கோசாலையில் அகத்திக்கயிறை கட்டு அவசியமாக கொடுத்துட்டு போங்க பசுமாட்டுக்கு. உங்களுடைய சந்திராஷ்டமத்தின் தாக்கம் வெகுவாக குறையும். சரி, இந்த வாரம் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன அப்படின்னு பார்ப்போம். இந்த வாரத்தில் பார்த்தாலேனால் 10ஆம் தேதி அன்றைக்கி 10/12/2024 அகோபில மடம் ஐஷிங்கர் 45வது பட்டம் நாராயண யதீந்திரர்னு சொல்லக்கூடியவர், இப்போ இருக்கவர் ரங்கநாத யதீந்திரர், அவருக்கு முன்னாடி இருந்தவர் நாராயண யதீந்திரர்னு சொல்லக்கூடியவருடைய ஜெயந்தி. 45வது பட்ட அழகிய சிங்கர், அதாவது 44வது பட்டம் ஸ்ரீரங்கம் ராஜகோபுரம் இது பண்ணவர், அவருக்கு அடுத்தவர் அவர். 11/12/2024 அன்றைக்கி பார்த்தேன்னா ஏகாதசி, சர்வ ஏகாதசி வைணவர்களுக்கு மிகவும் முக்கியமான ஒரு நாள். அன்றைக்கி உபவாசம் இருக்கிறது ரொம்பவும் விசேஷம். அதாவது சீனியர் சிட்டிசன்ஸ், அதாவது மருத்துவ உதவியில் இருக்கிறவங்க, அதை தவிர கர்ப்பிணி பெண்கள் இவாளுக்கெல்லாம் எக்ஸப்ஷன் உண்டு, குழந்தைகள் இவாளுக்கெல்லாம் எக்ஸப்ஷன் உண்டு. முடிஞ்ச வரலும் இந்த சுஜின்னு சொல்லக்கூடிய அரிசியை பின்னப்படுத்தி சாப்பிடக்கூடிய வழக்கம் இருக்குது. அதனால் ஒரு வேளை சாப்பிட்றது அந்த மாதிரியான, இல்லை பழங்கள் மட்டும் சாப்பிட்றது அந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுறான். முடிஞ்ச வரலும் அன்றைக்கி சகஸ்ரநாமம் சேவிக்கிறது, இதெல்லாம் ரெகுலராக பண்ணுறது வழக்கம். அதனால் வைஷ்ணவர்கள் சம்பிரதாயத்தில் இது ரொம்பவும் ஏகாதசி ரொம்பவும் விசேஷமான ஒரு விஷயம். அதற்கு அடுத்து ஒரு மிகவும் முக்கியமான நாள் இந்த வாரத்தில் அப்படின்னு பார்த்தாலேயானால் 13ஆம் தேதி 13/12/2024 பரணி தீபம். பரணி தீபம்ன்றது கார்த்திகை மாதத்தில் பரணி தீபம் ரொம்பவும் விசேஷம். அதாவது ஒரு 10 நாட்கள் கார்த்திகை மாதம் தீபத் திருவிழாவே நடக்கும். அண்ணாமலையார் தீபத் திருவிழா அப்படின்னு சொல்லக்கூடியது. அண்ணாமலையார் தீபம் பெரிய விசேஷம். திருவண்ணாமலையில் ரொம்பவும் ஏற்றம். அதுவும் இந்த கிரிவலம் வர்றது, அந்த கிரி இதில் அண்ணாமலையார் தீபம் ஏற்றது பெரிய விசேஷமாக இருக்கும். 13/12/2024 அன்றைக்கி பரணி தீபம், கிருத்திகை தீபம் ரெண்டுமே வந்துள்ளது இந்த வாட்டி. அதை தவிர பார்த்தேனால் இந்த இது காலகட்டத்தில் 13ஆம் தேதி அன்றைக்கி பிரதோஷ காலமும் வருது. ஏன்னா ஏகாதசி 11ஆம் தேதினா 12ஆம் தேதி துவாதசி. பிரதோஷ காலம்ன்றது சாயந்தரம் வரும். ஒரு 5:45 6:15 வரலும் சிவன் கோவிலில் கண்டிப்பாக சிவபெருமானை சேவிக்கிறது ரொம்பவும் விசேஷம். ஏன்னா பிரதோஷ காலங்களில் போய் எல்லா விதமான
அதாவது தோஷங்களும் நீங்கக்கூடிய காலகட்டம். அதனால் வந்து எந்த ஒரு விஷயத்தை வேண்டினீங்கனாலும் அது வந்து நிச்சயமாக உங்களுக்கு கை கொடுக்கக்கூடும். அதுவும் வந்து அதாவது உடல் பிரச்சனைகள், அதை தவிர கடன் பிரச்சனை, பணப்பிரச்சனை, இது எல்லாத்துக்குமே வந்து பிரதோஷ காலம் விரதம் இருந்து பிரதோஷம் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பிரசாதம் சாப்பிட்டுட்டு அப்புறம் சாப்பிட்றது ரொம்பவும் விசேஷம். இந்த வாரம் பௌர்ணமி வருது. பௌர்ணமியில் பார்த்தாலேயானால் 15/12/2024 அன்றைக்கி பௌர்ணமி. பொதுவாகவே பௌர்ணமி எல்லா பௌர்ணமியும் ரொம்பவும் விசேஷம். அதுவும் கார்த்திகை பௌர்ணமி சொல்லவே வேண்டாம். ஏன்னா கார்த்திகை மாதம்னு நினச்சோம்னாலே, கார்த்திகை பௌர்ணமின்னு நினச்சோம்னாலே உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கக்கூடிய விசேஷம் பார்த்தாலேயானால் கார்த்திகை பௌர்ணமியில் இந்த திருவண்ணாமலை ஞாபகம் வரும். கார்த்திகை பௌர்ணமி தான் வந்து அர்த்தநாரீஸ்வரர் உண்டான காலகட்டம். அதனால் கார்த்திகை பௌர்ணமி ரொம்பவுமே விசேஷம். சரி, இந்த வாரம் 9/12/2024 15/12/2024 வரை எப்படி இருக்குது, மேஷம் முதல் மீனம் வரைன்னு பார்க்கலாம். அதற்கு முன்னாடி உங்களுடைய அதாவது உங்களுக்கு ஜாதகத்தில் கன்சல்டேஷன் வேணும்னா என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் போயின்னு இருக்கும், அதில் கூப்பிடுங்க. உங்களுடைய டேட்டு, டைமு, பிளேஸ் ஆஃப் பர்த்து, அது தவிர உங்களுடைய பெயர், உங்களுடைய தாய் தகப்பனார் பெயர், இதுவரையிலும் எனக்கு அனுப்புங்க. நான் என்னுடைய கட்டணம் என்னன்னு சொல்கிறேன். அந்த கட்டணத்தை போட்டுட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. நான் உங்களுக்கு ஜாதகத்தை போடுறேன், அதில் சந்தி இருக்கான்னு பார்க்கணும். ஏன்னா சந்தி ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியது. ஏன்னா லக்ன சந்தி, நட்சத்திர சந்தி, பாத சந்தி, இது எல்லாமே பார்த்தோன்னா நட்சத்திரம் வந்து மிருகசீரிஷமாகவே இருக்கும். ஆனால் அது உடஞ்ச நட்சத்திரன்றதுனால ரிஷபத்துலேயும் இருக்கும், மிதுனத்துலேயும் இருக்கும். அதே மாதிரி சித்ரா நட்சத்திரமாக இருக்கும், அது துலாத்திலையும் இருக்கும், கன்னியிலையும் இருக்கும், புனர்பூசமாக இருக்கும், அது வந்து மிதுனத்திலையும் இருக்கும், கடகத்திலையும் இருக்கும். அதனால் நட்சத்திர சந்தியாக இருந்தாலும் சரி, பாத சந்தியாக இருந்தாலும் சரி, லக்ன சந்தியாக இருந்தாலும் சரி, நிச்சயமாக முதல்ல அதை தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் வந்து உங்களுடைய தசை என்ன நடக்கிறது, அந்த தசை இப்போ வந்து நல்லபடியாக இருக்குமா, உங்களுடைய லக்னத்துக்கு நல்லபடியாக இருக்குமா, அதெல்லாம் தெரிஞ்சுட்டு இந்த கோல்சார காலகட்டத்தில், இந்த காலகட்டத்தில் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்த்து சொல்கிறேன். அது தவிர உங்களுக்கு உண்டான எளிய பரிகாரம் என்னன்றதும் சொல்கிறேன். சரி, இப்போ மேஷன் முதல் மீனம் வரை 9/12/2024 15/12/2024 வரை உண்டான காலகட்டத்தில் என்ன பலன்னு பார்க்கலாம். தனுசு, மூலம், பூராடம், உத்திராடம், இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் குரு பகவான். குரு உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல வக்கரகதி அடைகிறது ரொம்பவும் விசேஷம். தனுசு ராசிக்காரர்களுக்கெல்லாம் பார்த்தோன்னா குரு வக்கரத்தில் இருக்கிறது இப்போ நல்லது. ஏன்னா 6ஆம் இடம்ன்ற சொல்லக்கூடியது நல்ல ஒரு ஏற்ற இடம் கிடையாது. அதுவும் பார்த்தோன்னா சுக்கிரனுடைய வீடு பொதுவாகவே குருவுக்கு அந்த அளவு வசதியாக இருக்காது. ஆனால் இப்போ வக்கரகதியில் இருக்கிறவர்களும் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகுது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா 6ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறதுனால நிச்சயமாக பார்த்தோன்னா புதிய வேலை மாற்றங்கள் இருக்கும், வேலையில் ஏற்றங்கள் இருக்கும், புதுசாக கடன் வாங்கி வீடு மனை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ஏன்னா ஏற்கனவே உங்களுடைய ராசிக்கு 12ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு 8ஆம் இடத்துல வந்து நீச்சம் பெற்று போயிருக்கார். அதுலேயும் வக்கரம் பெற்று போயிருக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய பாக்கியம் உண்டு. பூமியினால் உங்களுக்கு லாபம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களுக்கு திடீர் பண யோகம் வரும். அதை தவிர பார்த்தாலேயானால் இந்த பூமியை பற்றி நில அளவு செய்பவர்கள் அவர்களுக்கெல்லாம் வந்து திடீர் யோகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ராசிக்கு 2ஆம் இடத்துல சுக்கிரன், 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிரன் நிச்சயமான பேச்சில் நல்ல ஒரு இனிமையை கொடுக்கக்கூடியவர். 11ஆம் அதிபதி 2ஆம் இடத்துல இருக்கிறது நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய. இதனால் வந்து குடும்பத்தில் நல்ல ஒரு ஏற்றமான செய்தியும் நல்ல ஒரு விசேஷமான இதுவும் நல்லபடியாக நடக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். இந்த தனுர் ராசிக்காரர்களுக்கு 3ஆம் இடத்துல சனி பகவான், முயற்சி ஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறதுனால எல்லா விதமான முயற்சியும் பண்ணுவீங்க. சிறு சிறு தடங்களுக்கு பிறகு அது வெற்றி வாய்ப்பை நிச்சயமாக கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். ராசிக்கு 4ஆம் இடத்துல ராகு, அதனால் கண்டிப்பாக தாயின் உடல்நிலை சற்று பின்னடைவு இருந்தாலும் பெரிய பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்புகள் இல்லை. 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் அவர் வந்து புதுசாக உங்களுக்கு வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா 5ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல இருக்கார். 8ஆம் இடத்துல போய் நீச்சப்பட்டு போயிருந்தாலும் வக்கரகதியில் இருக்கிறது பெரிய விசேஷம். அதனால் புதிய பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம் இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கும். அதை தவிர பார்த்தடையானால் 9, 10 அதிபதிகள் 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால சிறு சிறு பண உதவி இல்லைன்னா வந்து பொருள் உதவி நீங்கள் வந்து
பொது காரியங்களுக்கு பண்ணக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அதன் மூலியமாக செலவுகள் அதிகமாகக்கூடிய காலகட்டமாக அமையும். வெளிநாடு போயிட்டு வரக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இருக்கும். ஷார்ட் ட்ரிப் போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த வாரம் பார்த்தேனால், அதாவது 9/12/2024 15/12/2024 வரை உண்டான வாரத்தில் சந்திரன் உங்களுடைய ராசியில் 9ஆம் தேதி அன்னைக்கு கார்த்தால ஒரு 8 மணி வரலும் இருக்கார். இந்த காலகட்டத்தில் பார்த்தேனால், அதாவது 9ஆம் தேதி அன்னைக்கு கார்த்தால 8 மணி வரலும் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கார். 8ஆம் அதிபதி 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றியடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மறைந்த இடத்திலிருந்து திடீர் பணவரவு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா 4ஆம் இடத்துல சந்திரன் போகிறார். 9ஆம் தேதி கார்த்தால ஒரு 8 மணியிலிருந்து 11ஆம் தேதி கார்த்தால ஒரு 9 மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைகிறது. ராகுவோட சம்பந்தத்தில் சந்திரன் இருக்கார். ராகுவோட சம்பந்தத்தில் சந்திரன் இருந்தாலும் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் இருந்தாலும் தாயின் உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அபரிமிதமான யோசனைகள் அதிகமாக வரும். அதனால் ரியாலிட்டியை புரிஞ்சிட்டு நடந்துக்கிறது ரொம்பவும் நல்லது. என்ன படிக்கிறாங்க அப்படின்றத கான்சன்ட்ரேட் பண்ணி படிக்கிறது நல்லது. மைண்ட் டிஸ்ட்ராக்ஷன் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தேனால் 5ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். சந்திர பகவான் 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பார்த்தேன்னா, அதாவது 11ஆம் தேதியிலிருந்து 13ஆம் தேதி மதியம் ஒரு 12:30 மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். 5ஆம் இடத்துல பரிவர்த்தனை யோகம் வருது. 5-8 பரிவர்த்தனை யோகம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்களேயானால் 5-8 பரிவர்த்தனை இருக்கிறது அப்படின்னும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு நல்ல ஏற்றமான செய்தி வரும். வெளிநாடு போய் அங்கே உங்களுடைய குழந்தைகள் நல்லபடியாக செட்டில் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நீங்கள் வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக கிடைக்கும். வெளிநாட்டு கரன்சி மூலியமாக திடீர் ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். உங்களுடைய ராசிக்கு அதாவது 6ஆம் இடத்துல சந்திரன் போகிறார். உச்சம் பெற்று போகிறார். வக்கர குருவோட சம்பந்தம். இந்த காலகட்டத்தில் பார்த்தலையானால் 6ஆம் இடம் வலுத்து போகிறது. ஏன்னா 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியனோட பௌர்ணமி யோகம் வர்றதுனால பெரிய ஏற்றம். 6-12 வலுத்து போகக்கூடிய இடம். அதனால் உங்களுக்கு வெளிநாடு வேலையின் நிமித்தமாக வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் வரும். புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ராசிக்கு 7ஆம் இடத்துல சந்திரன் போகிறார். 8ஆம் அதிபதி 8க்கு 12 இருக்கிறதுனால நிச்சயமாக மறைந்த இடத்துலேருந்து பொருள் வரும். அதுவும் இன்சூரன்ஸு, ரேஸு, லாட்ரி இந்த மாதிரியான விஷயங்கள்லேருந்து வரும். இந்த தனுசு ராசிக்காரர்கள் பேங்கிங் செக்டரில் இருக்கிறவங்க, பேங்கிங் அக்கௌண்ட்ஸில் இருக்கிறவங்க, ப்ரொஃபஸர்ஸாக இருக்கிறவங்க, டீச்சர்ஸாக இருக்கிறவங்க, டாக்டர்ஸாக இருக்கிறவங்க, அதை தவிர அரசியல்வாதிகளாக இருக்கிறவங்க, இவங்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமைகிறது. இந்த வாரத்தில் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தியை போய் சேவிச்சுட்டு வாங்க. நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் இந்த வாரம் நிச்சயமாக வரும். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நன்றி, நமஸ்காரம். அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கார் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை அடைய அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும், பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும். நன்றி, வணக்கம்.